ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆறுதல் பெறும் நேரம் நிகழ்ச்சியிலே இந்த நாளிலும் கூட ரட்சிப்பு என்கிற தலைப்பிலே சால்வேஷன், ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு சால்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. டெலிவரன்ஸ், விடுதலை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்புக்குள்ளாக பல காரியங்கள் காணப்படுகிறது. இந்த நாளிலே ரட்சிப்பு என்றால் என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து சற்று விளக்கமாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு என்று நியமித்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்கவில்லை. இன்றைக்கு மனிதன் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், உலகத்தில் எதிர்நீச்சல் போட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள், வியாதிகள், வருத்தங்கள், மன சஞ்சலங்கள், எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லாத சூழ்நிலைகள், கடுமையாய் உழைத்தாலும் வயிறு நிறைய சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையிலே மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே மனிதன் என்ன நினைக்கிறான்? எதற்காகத்தான் இந்த உலகத்திலே கர்த்தர் என்னை படைத்தாரோ தெரியவில்லையே, இந்த தொல்லைகளுக்காகத்தான் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேனோ, இது என் தலையெழுத்து என்று சொல்லி மனிதன் கதறிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி என்ன? தேவனுடைய கோபத்திலே, அவருடைய ஆக்கினைக்கு, அவருடைய தண்டனைக்கு ஒரு காலத்திலே நாம் உட்பட்டிருந்தோம். ஒரு காலத்திலே அவருடைய சாபத்தை, அவருடைய கோபத்தை வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நற்செய்தி, இனியும் நாம் அப்படி கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய அநியாயங்களை, மீறுதல்களை, ஆக்கினைகளை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்து பரிசுத்தமுள்ள தம்முடைய இரத்தத்தை நமக்காக இந்த உலகத்திலே சிந்தி மரித்ததினாலே நம்மேல் வைத்த கோபம், ஆக்கினை நீங்கி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நமக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ரட்சிப்பு, டெலிவரன்ஸ், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், நோயிலிருந்தும், எப்பொழுது பார்த்தாலும் மரண பயம், திகில், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இந்த வியாதியிலே நான் செத்து போய் விடுவேனோ என்று சொல்லி பயந்து பயந்து வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. எப்பொழுது பார்த்தாலும் பிசாசினுடைய அச்சுறுத்தல்கள், சாத்தானுடைய சதி மோசங்கள், பயங்கரங்கள் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவைகளிலிருந்து மனிதனை ரட்சிப்பதற்காக, மனிதனை விடுவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக அவர் இறங்கி வந்தார். அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்த பொழுது கிராமம் கிராமமாக அவர் நடந்து சென்று அவர் எல்லா இடங்களிலும் பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
எனக்கு அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்கள். மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். ரட்சிப்புக்கும் மனம் திரும்புதலுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 15ஆம் வசனத்திலே வாசித்தோம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது, ரட்சிப்பு வந்தது, விடுதலை வந்தது, மகிழ்ச்சி வந்தது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்பது வேதனையை குறிக்கிறது. இருள் என்பது பயத்தை குறிக்கிறது. இருள் என்பது பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற நரகம் போன்ற வாழ்க்கையை அது குறிக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய கோபத்தின் ஆக்கினையிலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி, அவன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் மாத்திரமே அவன் ரட்சிக்கப்பட முடியும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருள் மாறி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய நிம்மதி அவனுக்கு கிடைக்கும் என்று என் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். ஒருவேளை இந்த சத்தியம் இவ்வளவு காலங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களிலே சில கிறிஸ்தவர்களை கூட பார்த்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா என்று சொல்லி சில ஆவிக்குரிய ஜனங்கள் அல்லாவிட்டால் போதகர்கள் கேட்கிறது உண்டு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் மிகவும் கோபப்படுவது உண்டு. காரணம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன என்று புரியவில்லை. மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகலாம், கிறிஸ்தவ பாடல்களை அழகாக பாடலாம், கவிதைகளை கூட எழுதலாம். ஆனாலும் வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய கோபாக்கினைக்கென்று நம்மை நியமிக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ரட்சிப்பு அடைவதற்கு என்று அவரை நம்மை நியமித்தார். நாம் ரட்சிப்பு அடைய வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை. நாம் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். அது ஆண்டவருடைய கட்டளை. மகிழ்ச்சி வேண்டுமா? சந்தோஷம் வேண்டுமா? நீதி நியாயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமா? பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறீர்களா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்தை குறித்து மனம் கசந்து அழுகிற ஒரு நிலைமை. ஒரு காலத்துல நம்முடைய பாவத்தை யார் மன்னிப்பார் என்று யோசித்து அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய இஷ்டப்படி ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல, பார்க்காதவரை போல இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே அவருக்கு ஒரு அதிகாரம். அது மாத்திரமல்ல, நம்மேல் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஆகவேதான் அவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுதே எல்லா மனுஷருக்கும் இது ஒரு கட்டளை. இது ஒரு கட்டளை. நீங்கள் யோசிக்கலாம், ரட்சிப்பு அடைய வேண்டுமானால் நான் என்னையா செய்ய வேண்டும்? நல்ல ஒரு கேள்வி. ஒரு சமயத்தில் பவுலையும் சீலாவையும் சுவிசேஷம் சொன்ன ஒரே காரணத்திற்காக
அந்த நாட்டிலே அவரை பிடித்து அவர்களை அடித்து நொறுக்கி அவள் சரீரத்தில் உள்ள வஸ்திரங்களெல்லாம் கிழித்து போட்டு இரத்தம் ஒழுக ஒழுக சிறைச்சாலையிலே தோழு மரத்திலே அவளை மாட்டி வைத்து அவர்களை எப்படியும் கொலை செய்து விட வேண்டும் என்கிற திட்டத்தோடு சிறைச்சாலையிலே வைத்து விட்டார்கள். அதை காவல் காக்க அங்கே ஒரு சிறைச்சாலைக்காரன் உட்கார்ந்து இரவெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, பவுலும் சீலாவும் ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள். வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிந்தால் அடுத்த வினாடி நித்தியமான பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க போகிறோம் என்கிறதான விசுவாசம் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அந்த பரலோகத்துக்கு போகலாம் என்கிற விருப்பம் உள்ளவர்கள். ஆகவே இரத்தம் ஒழுகிற நேரத்திலே வலிகளை பொருட்படுத்தாதபடி கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து பாடினார்களாம். திடீரென்று சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் ஃபவுண்டேஷன் அப்படியே கடகட கடகடவென்று ஆட ஆரம்பித்தது. வேதம் சொல்கிறது, அவருடைய கைகள் கால்களில் உள்ளதான இரும்பு சங்கிலிகளின் கட்டுகள் எல்லாம் கலன்று போய்விட்டது. சத்தத்தை கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த சிறைச்சாலைக்காரன் பயந்து எழுந்து தன்னை கொலை செய்து கொள்ளப் போகிறான். அப்பொழுது பவுல் சொல்கிறார், எங்கும் போகாதே, எங்களுக்காக ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து செய்த அற்புதம் இது என்று சொல்லும் பொழுது அவன் ஓடி வந்து அவர்கள் கால்களிலே விழுகிறான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அந்த சிறைச்சாலைக்காரன் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். எப்படி ஐயா ரட்சிக்கப்படுவது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீ நம்பு. என்னுடைய பாவங்களுக்காக அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று நீ நம்புவாயானால், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக, நம்முடைய அக்கிரமங்களை உணர்ந்தவர்களாக, நம்முடைய அநியாயங்களை உணர்ந்தவர்களாக, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் அறிக்கை செய்தால், அப்பொழுதே அந்த அறிக்கையை கேட்டு ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். நம்முடைய மனதிலே ஒரு பெரிய திருப்பத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். பொய் பேசுகிற சுபாவம் இருக்குமானால் பொய் பேசாத ஒரு உள்ளத்தை தருவார். கோபப்படுகிற ஒரு குணம் இருக்குமானால் சாந்த குணத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். வாழ்க்கையே தலைகீழாய் மாறி போய்விடும். பரிசுத்தமாய் வாழ முடியாத இந்த உலகத்திலே இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவர் தருவார். இயேசு என்கிற பெயருக்கு தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில் வாசித்து பாருங்கள். 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை வாழ வைப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ள ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும்,
நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இதை நாம் செய்வோமேயானால் இருளிலிருந்து நாம் வெளிச்சத்துக்கு வந்து விடுவோம். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாய் வாழலாம். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் கூடவே இருந்து பாவமில்லாமல் நம்மை வழிநடத்தி செல்வார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, என்னை ரட்சியும், நான் மனம் திரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்க வாஞ்சை உள்ளவர்கள் என்னோடு கூட ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையின் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்கிற வசனத்தை நாங்கள் வாசித்தோம். நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பது இயேசுவே உம்முடைய ஆவல் மாத்திரமல்லாமல் உம்முடைய கட்டளை என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை உள்ள காலங்களை நீர் பார்க்காதவர் போல் இருந்தீர். ஆனால் இப்பொழுது இந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த சிறைச்சாலைக்காரன் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் உண்டாக்குனது போல இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே ரட்சிப்பீராக, விடுதலை தருவீராக. மனம் திரும்பி பரிசுத்தமாய் கர்த்தருக்காக வாழ்ந்து இந்த உலகத்திலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.